வெல்கம் டு பிரியாவின் மனதை தொட்ட சொல்லி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ராகி மாவை வச்சு லட்டு தான் பார்க்க போறோம். இதை நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம குழந்தைங்களுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்துக்கலாம், நாமளும் அப்பப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது அனிமிக்கா இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி லட்டு செஞ்சு வச்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறமா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ராகி லட்டை வந்து தினமும் 1-2 சாப்பிட்டுக்கலாம். இப்போ அந்த ராகி லட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். எள்ளு இருந்ததுன்னா நீங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் கசகசா வந்து 2 ஸ்பூன் எடுத்து அதை வறுத்து எடுத்துக்கிறேன். இது சேர்த்தா இது ஒரு வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா லைட்டாக வாசனை வர்றது வரைக்கும் ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுக்கிட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கசகசா வந்து வறுபட்டுருச்சு. இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது அந்த கடாயில் அப்படியே 2 ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு 10 முந்திரி பருப்பை உடைச்சி வச்சுருக்கேன் நான். இதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். கலர் மாறினோடனே மாற்றி வேற ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சு. இப்போ வேற ஒரு பிளேட்டில் அதை மாற்றி எடுத்துடலாம். இப்போது இந்த கப்புக்கு 1 கப்பு நான் எல்லாமே அளவு எடுத்திருக்கேன். இந்த 1 கப்புக்கு ராகி மாவு, கேழ்வரகு மாவை அப்படியே இந்த நெய்யில் வறுத்து எடுத்துடலாம். நல்லா வாசனை வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிடணும். இந்த கப்புக்கு தான் நான் மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்தேன். 1 கப்பு ராகி மாவு எடுத்தேன். இந்த கப்புக்கு அதே மாதிரி 1/2 கப்பு நிலக்கடலையை வந்து வறுத்த கடலையாக இருக்கிறதுனால நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து வறுக்காத கடலையாக இருந்தால் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த கப்புக்கு அதே மாதிரி நீங்கள் கிஸ்மிஸ் பழமாக இருந்தால் ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. அது பைண்டிங்காக சேர்க்குறது. நான் டேட்ஸ் எடுத்திருக்கேன். அது ஒரு 1/4 கப்பு டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மாவு வந்து வாசனை வந்துக்கிட்டே இருக்குது. அதை அப்படியே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 ஏலக்காயையும் சேர்த்து அப்படியே வறுத்து எடுத்துடலாம். இந்த கப்புக்கு தான் நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வெல்லம், அப்படி இல்லைன்னா கருப்பட்டி, அந்த மாதிரி படை வெல்லம்னு சொல்லுவாங்க கருப்பட்டியை, அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப ஆரோக்கியமானது. யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. நமக்குமே ஏதாவது ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சு 1-2 நம்ம அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து இனிப்புக்கு வந்து நீங்கள் ஒரு வேளை சுகர் எதுவும் வேண்டாம், நமக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லாட்டி வெல்லமோ எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் டேட்ஸே அதுக்கு பதில் பேரிச்சம்பழத்தையே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இனிப்பு வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவைக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் நான். நீங்கள் உங்களுக்கு கூடுதலாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 3/4 கப்பு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அளவு சரியாக இருக்கும். எது சேர்க்கறதா இருந்தாலும் உங்கள் இனிப்பை வந்து உங்கள் சுவையை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அளவு வேணும்னா இதே மாதிரி எல்லாமே டபுளாக வந்து எல்லாமே நீங்கள் கூட்டிக்கோங்க. செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அப்பப்போ குழந்தைங்களுக்கும் கொடுத்துக்கலாம், நாமளும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. பெரியவங்களும் வயசானவங்கலாம் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா அவங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சு கொடுக்கலாம், அவங்களும் சாப்பிடலாம். ரொம்ப ஆரோக்கியமானது. இதில் நிறைய கால்சியம், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போது மாவு வறுபட்டுருச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் 1 by 1 நம்ம வந்து மிக்சியில் பவுடர் பண்ணி எடுக்கலாம். இப்போ நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கடலையே ஜாரில் சேர்த்து மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நிலக்கடலையை பவுடர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம டேட்ஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1/2 கப்பு நாட்டு சர்க்கரையை ஜாரில் சேர்த்து அதையும் மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது ராகி மாவும் ஆறிடுச்சு. அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ராகி மாவு பார்த்து வாங்குறது, நல்ல மாவாக பார்த்து வாங்கிக்கோங்க. பேக்கெட் மாவு வாங்குறது. இப்போ இதையும் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்துடலாம். நெய்யை ஸ்டவ்வில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சு சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் சேர்த்து நம்ம தேவைக்கு நெய்யை சேர்த்து சூடு பண்ணி பிடிச்சிக்கலாம். இப்போ சூடு பண்ண நெய்யை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தா கசகசாவை இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் உருண்டையாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவைக்கு சூடு பண்ணி சேர்த்து அப்பப்போ நம்ம சேர்த்து பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி லட்டை பிடிச்சிக்கோங்க. ஒவ்வொரு லட்டையும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. நல்லா டைட்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. நட்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கடித்து சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ சூப்பரான ராகி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஒரு 18 லட்டு கிடச்சிருக்கு. இது நீங்கள் செஞ்சு ஒரு ஏர்டைட்டு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தேவைக்கு அப்பப்போ குழந்தைங்களுக்கு நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம், நாமளும் சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. உங்கள் இல்லங்களில் சமையல் மனம் மலரட்டும்.